வெற்றி தற்செயலானதல்ல, அதிர்ஷ்டவசமானதல்ல. வெற்றி பெற ஒரே வழி விடாமல் முயற்சிப்பதே. நீ வீழ்ந்தாய் என்பதை விட வீழ்ந்து எழுந்தாலே வரலாறு. சிந்தும் வியர்வை, உடல் வலி, கடின உழைப்பு, உதிரும் குருதி அத்தனையும் மறந்து போகும் உன் மன வலிமையின். உனக்கென்று ஒரு எதிரி இல்லை, நீயே உனக்கு எதிரி. நீயே உன் இலக்கு. உன் இலக்கை நீயே உடை. உடைந்து போ, எழுந்து வா, வரலாறு படு. அசுரமாய் ஓடு, வீரமாய் பாய்ந்திடு, உயரமாய் பறந்திடு. வெற்றியின் மொழி காற்றில் கலந்து அகிலம் பரவும். வீரனே, பயணம் கடினமாகும் போது அஞ்சாதே, முன்னே செல். போராளிகளின் மிகப்பெரிய மேடை களம். நீ களம் காண, களம் உன்னை காணும். இக்களம் நமதே. பண்பாட்டு கலாச்சார செழிப்பு, செம்மொழியின் வனப்பு, கலை இலக்கிய கட்டடக்கலையின் சிறப்பு, மனித நாகரீகத்தின் தொட்டிலாக விளங்கும் வியப்பு, உலக அரங்கின் உன்னதம் தமிழ்நாடு. அத்தனை பெருமைகளையும் பாதுகாத்து சிறந்த ஆட்சியை அளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆற்றல் மிகு தலைமையில் தரணியில் தமிழ்நாட்டுக்கென தனி இடம் பதித்திடும் முனைப்புடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உயரிய சிந்தனையில் இளைஞர் நலனே இம்மண்ணின் எதிர்கால நலன் எனும் தொலைநோக்கு பார்வையில் கடந்த ஆண்டில் பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச போட்டி நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்தி காட்டியதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. The best state for the promotion of sports award goes to Tamil Nadu. Congratulations. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் எனும் சிறப்பு மிக்க திட்டத்தின் மூலம் சர்வதேச அளவிலான விளையாட்டு உபகரணங்களை கிராமப்புற ஊராட்சிகளுக்கு வழங்கி இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்த களம் அமைத்துக் கொடுத்து களம் நமதே என உரக்க அழைக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை. சர்வதேச விளையாட்டுகளில் இந்திய அடையாளமாய் திகழப் போகும் தமிழ்நாடு வீரர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது முதலமைச்சர் கோப்பை 2024 துவக்க விழா. மகிழ்ச்சியில் திளைத்த விளையாட்டு வீரர்கள் மத்தியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளக்கினை ஏற்ற சுடர் விட்டு பிரகாசித்தது ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கு. துவங்கியது முதலமைச்சர் கோப்பை 2024 ஒரு பிரம்மாண்ட திருவிழா, விளையாட்டு பெருவிழா. விழித்த கண் வேல் கொண்டெறிய அழித்திமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு. களத்தில் பகைவர் வீசிடும் வேல் பாயும் போது விழிகளை இமைத்து விட்டால் கூட அது புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு ஒப்பாகும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க ஒவ்வொரு நொடியும் கண்ணிமைக்காமல் களத்தில் நின்று வெற்றிக்காக போராடும் வீரர்களையும் அவர்களது முயற்சிகளுக்கும் ஏற்ற ஒரு சின்னமாய் அமைந்திருக்கிறது முதலமைச்சர் கோப்பையின் லட்சினை வீரன். இந்த ஆண்டு
சுமார் 11.56 லட்சம் வீரர்கள் மாவட்ட மற்றும் மண்டல அளவிலும், சுமார் 32,000ற்கு மேற்பட்ட வீரர்கள் மாநில அளவிலும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி என 4 நகரங்களில் 21 நாட்களும், பள்ளி, கல்லூரி, அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக விளையாட்டுகள் உட்பட 5 பிரிவுகளில் 29 தனி விளையாட்டுகள், 168 போட்டி நிகழ்வுகளுடன் சுமார் 37 கோடி பரிசு தொகை என தமிழ்நாட்டின் ஒலிம்பிக்ஸ் என்று போற்றும் அளவிற்கு அக்டோபர் 4 முதல் 24 வரை இளைஞர் திருவிழாவாய் களை கட்டியது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை 2024. போட்டி நிகழ்வுகள், உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள், இறகாய் மிதந்து உயர பறக்கும் பேட்மிண்டன், கட்டங்களுக்குள் புதிராய் எதிரொலிக்கும் டேபிள் டென்னிஸ், தமிழ் வீரத்தின் அடையாளம் சிலம்பம், உறுதியின் வெளிப்பாடு பளுதூக்குதல், தன்னையே கையாளும் ஆற்றல் மிக்க தற்காப்பு ஜூடோ, வீரத்தின் கூர்மையோடு களம் காணும் ஃபென்சிங், வரம்புகளுக்குள் வீரியத்தோடு இடியாய் முழங்கும் குத்துச்சண்டை, ஒவ்வொரு ஏற்றத்திலும் தமிழர் வீரம் சொல்லும் கபடி, சுவற்றில் அடிக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதுவிதம் ஸ்குவாஷ், போரானாலும் வாழ்வானாலும் ஒவ்வொரு நகர்வையும் சிந்தித்துச் செல்லும் சதுரங்கம், பல வழிகள் இருந்தாலும் இலக்கை நோக்கி குறிபார்த்து செல்லும் கேரம், குழுவாய் ஒன்றிணைந்து மடக்கி கடத்தி அதிரடியாய் கூடையை அடையும் கூடைப்பந்து, உடல் வளைவுகளிலும் அசைவுகளிலும் ஜாலம் காட்டும் ஜிம்னாஸ்டிக், வெற்றி வலையை கடக்க கைமாறும் வாலிபால், வெளியரங்கு போட்டிகள், தடம் மாறா ஒரு அழகிய பயணமா டிராக் சைக்கிளிங், கைகளுக்குள் கைமாறி கோலை நோக்கி செல்லும் கைப்பந்து,
கடற்கரையின் பரந்த வெளியில் காற்றில் மிதந்து விளையாடும் பீச் வாலிபால். தேடும் கண்களும் ஓடும் கால்களும் சுழன்று திரிந்து கோலை அடையும் கால்பந்து. வலைக்கோலுக்குள் அழகாய் நெளிந்து இலக்கை அடையும் இந்தியாவின் தேசிய விளையாட்டான ஹாக்கி. கோகோ என்ற சொல்லுக்கு கால்கள் திசை மாறி ஓடிச் செல்லும் கோகோ. உடலை படகாய் மாற்றி நீரில் விளையாடிச் செல்லும் நீச்சல் போட்டிகள். ராக்கெட்டின் விசையில் பந்து வலையை தாண்டி செல்லும் பிரபலமான டென்னிஸ். உலக மக்கள் ரசித்து விளையாடும் கிரிக்கெட். தடகள போட்டிகள். விதவிதமான தூரங்களை கால்கள் ஓடிக் கடக்கும் ஓட்டப்பந்தயம். எம்பி குதித்து காற்றில் நீண்டு செல்லும் நீளம் தாண்டுதல். தடைகளை தாண்டி உயரச் சென்று வளைந்து கடக்கும் உயரம் தாண்டுதல். கைகளின் பலத்தால் மண் அதிர விழும் குண்டு எறிதல். விசை வேகத்தில் சுழன்று சுழன்று செல்லும் வட்டு எறிதல். குறிப்பாக மாநிலத்தில் தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேகமான விளையாட்டுகளான வாலிபால், தடகளம், பேட்மிண்டன், கால்பந்து, கபடி, த்ரோபால், டேபிள் டென்னிஸ் என தனிப்பிரிவுகளில் சேர்க்கப்பட்டு வெயில் மழை தடையை உடைத்து நூற்றுக்கணக்கான போட்டிகள் நாள்தோறும் நடத்தப்பட்டு வீரர்களின் வேட்கையோடு 21 நாள் விளையாட்டு கொண்டாட்டமாய் நிறைவுற்றது. தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் இருந்து பங்கு பெற்ற திறமை மிக்க வீரர்களால் 4 நகரங்களில் அமைந்துள்ள பல பெருமைமிகு விளையாட்டு அரங்கங்கள் மேலும் பெருமையுற்றது. இந்த முதலமைச்சர் கோப்பை, லீக் சுற்றுகள், காலிறுதி, அரையிறுதி என பல கடினமான கட்டங்களை கடந்து இறுதி சுற்றை அடைந்தது. இது அனைவரையும் ஒன்றிணைக்கும் களம். தடைகளை உடைத்து அசராமல் முயன்று சாதனைகள் படைத்து ஒட்டுமொத்தமாக 1000க்கும் மேற்பட்ட பதக்கங்கள் இக்கோப்பையில் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மேற்பார்வையில் துறை அலுவலர்கள் அனைவரின் பங்களிப்புடன் அனைத்து வீர வீராங்கனையருக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து ஆகிய ஏற்பாடுகள் உன்னதமான முறையில் திட்டமிடப்பட்டு 3000க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் களத்தில் அமர்த்தப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. அனைத்து வீரர்களையும் கேம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எனும் மென்பொருள் மூலம் தனிநபர் பதிவுகளை உருவாக்கி
அவர்களது விவரங்களை செயலியின் வாயிலாக அறியச் செய்தது இந்த போட்டியின் மாபெரும் மைல்கல்லாகும். முதலமைச்சர் கோப்பை 2024 நிறைவு விழா பல கண்கவர் விளக்குகளால் பிரம்மாண்ட மேடை அலங்கரிக்க பெற்று முக்கிய பிரமுகர்களும் அரசு அதிகாரிகளும் கூடியிருக்க, விளையாட்டு வீரர்களின் ஆரவாரத்தில் இளைஞர் திருவிழாவாய் களை கட்டியது ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம். நடனம் அரசின் செயல் திட்டங்களின் வெளிப்பாடு என பல கலை நிகழ்ச்சிகள் விருந்தாய் அமைந்தது. விளையாட்டு வீரர்களுக்கு பெருமைப்பட ஒரு உத்வேகமாய், புத்துணர்வு ஊக்கமாய், உந்து சக்தியாய் உரை நிகழ்த்தினார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். உங்க பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருந்தா அதை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம சப்போர்ட் கிடைச்சா போதும், அதுவே நம்ம பசங்களுக்கு பாதி வெற்றியை தந்துடும். நம்ம சப்போர்ட்டோட இன்னும் எத்தனை குற்றாலி சிறுவர்கள், இளவழகிகளும், சரத்கமல்களும், மாரியப்பர்களும், பிரகானந்தா குகேஷ் போன்றவர்களும் சாதாரண வீடுகளில் இருந்து வந்து உலக அரங்கில பதக்கங்களையும் பாராட்டுகளையும் குவிக்க போறாங்கன்னு பாருங்க. இதை தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வச்சு சொல்றேன். இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டிகளை எவ்வளவு பேர் பரிசு பெற்றிருக்காங்க என்பதை விட எத்தனை லட்சம் பேர் ஆர்வத்தோடு பங்கேற்றாங்க என்பதுதான் முக்கியம். வெற்றியை விட போட்டியிடுவதற்கான துணிவு தான் முக்கியம். உங்க வெற்றியை கொண்டாட தமிழ்நாடே காத்திருக்கிறது. எனவே நான் மீண்டும் மீண்டும் அனைவரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் பரிசு கோப்பையை பெருமிதத்துடன் வழங்கினர். 23 தங்கம், 40 வெள்ளி, 39 வெண்கலம் என மொத்தம் 102 பதக்கங்களுடன் கோயம்புத்தூர் மாவட்டம் 3ஆம் இடம் பிடித்தது. அந்த மாவட்டத்தின் சார்பாக திரு கிராந்திகுமார் பாடி IAS அவர்கள் கோப்பையை பெற்றுக் கொண்டார். 31 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என மொத்தம் 93 பதக்கங்களுடன் செங்கல்பட்டு மாவட்டம் 2ஆம் இடத்தை பிடித்தது. மாவட்ட ஆட்சியாளர் திரு அருண்ராஜ் IAS அவர்கள் கோப்பையை பெற்றுக் கொண்டார். 105 தங்கப் பதக்கங்களுடன் 80 வெள்ளி, 69 வெண்கலம் என மொத்தம் 254 பதக்கங்களுடன் சென்னை மாவட்டம் முதல் இடத்தை பிடித்து மகத்தான சாதனை படைத்து சாம்பியன் பட்டத்தையும் வென்றது. சென்னை மாவட்ட ஆட்சியாளர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே கோப்பையை பெற்றுக் கொண்டார். இந்த முதலமைச்சர் கோப்பை 2024 எனும் மாபெரும் விளையாட்டு கோலாகலத்திற்கு செயல் வடிவம் அளித்து அதை நிஜமாக்கி காட்டி இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு புது களம் அமைத்துக் கொடுத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உரை வளர்ந்து வரும் திறமை மிக்க வீரர்களுக்கு உலக விளையாட்டு அரங்கில் கால் தடம் பதிக்க புது வழியை காட்டியது. முதல் 3 இடங்களுக்குள் இந்த ஆண்டு வர முடியாமல் போனாலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அத்தனை வீரர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வரும் ஆண்டுகள்ல நீங்களும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். உறுதியோடும் பயிற்சியோடும் மீண்டும் வாருங்கள், உங்களுக்கான களம் காத்திருக்கின்றது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா அவர்கள் நன்றியுரை தெரிவிக்க விழா இனிதே நிறைவுற்றது. மன உறுதியோடும் விடாமுயற்சியோடும் மாநிலத்தின் பல மாவட்டங்களிலிருந்து களம் புகுந்து போராடி வெற்றி வாகை சூடி
உலக அரங்கில் முதலமைச்சர் கோப்பையை இந்திய அடையாளமாக்கிய தமிழ்நாடு வீரர்களின் பெருமையையும் புகழையும் கொண்டாடுவோம், பேணிக் காப்போம். அந்த சிந்தனைக்கு வித்திட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதை பாதுகாத்து மேம்படுத்தும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளோடு உறுதியளிப்போம். இக்காலத்தில் மட்டுமல்ல, இனி எக்காலத்திலும் களம் நமதே.